எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? என்னுடைய வாழ்க்கையில என் சத்துருக்கள் செய்கிற குழி, எனக்கு வெட்டுகிற குழியில் இருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்றால், நான் ஜெயமாய் வாழ வேண்டும் என்றால், என் கடன்கள் மாற வேண்டும் என்றால், என் எதிர்பார்ப்புகள் மாற வேண்டும் என்றால், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், என் பிள்ளைகள் உயர வேண்டும் என்றால், நான் படிப்பில் உயர வேண்டும் என்றால், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பலன் நம்மளோடு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பு நம்மளை மூடிக்கொள்ளும் போது, நம்மளை தாங்கி கொள்ளும் போது, நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் ஒன்றும் வாய்க்காதபடி கர்த்தர் ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை செய்கிற காரியங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். கர்த்தர்